Hi students, இது உங்க லாஸ்ட்வா இந்த எக்ஸல் ட்ரைனர் யூடியூப் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல் ஷீட்ல எப்படி டேட்டா என்டர் பண்றது, அது எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் இப்போ ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸலை பாருங்க, ஓபன் பண்ணியிருக்கேன், நான் என்ட்ரி போட்டிருக்கேன், டேட்டா எல்லாத்தையும் ஏற்றிருக்கேன். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஏதாச்சும் புரியுதா? அலைன்மெண்ட் நான் எதுவுமே பண்ணல, எந்த ஒரு ஃபார்மட்டும் பண்ணவே இல்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? டக்குன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது, என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணும். எக்ஸல்ல டைப் பண்றது மட்டும் தெரிஞ்சா போதாது, ஃபார்மட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் நல்ல எக்ஸல் யூஸர். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல டேட்டா எப்படி என்டர் பண்றது, அதை எப்படி அழகா அலைன்மெண்ட் பண்ணி ஃபார்மட் செலக்ட் பண்ணி நம்பர் ஃபார்மேட்ல எப்படி செட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைய பாருங்க. நீங்க ரெடி பண்ற எக்ஸலை பார்த்து நீங்களே வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபார்மேட் பண்ண கத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹவு டு என்டர் டேட்டா. எக்ஸல் சீட்ல இருக்க ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி. இதுல இருக்க ஒவ்வொரு செல்லுலையும் நீங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம், நம்பர் டைப் பண்ணலாம், இந்த டேட்டா வேணாலும் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இருக்க டேட்டாவை பாருங்க. இதுல நான் ஆக்சுவலா என்ன டைப் பண்ணிருக்கேன்னா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிருக்கேன், நம்பர் டைப் பண்ணிருக்கேன். இப்ப டெக்ஸ்ட் டைப் பண்ணோம்னா எக்ஸல் அது டெக்ஸ்டாவே ட்ரீட் பண்ணிக்கிறோம். இதே இது நம்பர் டைப் பண்ணோம்னா அதை ஆட்டோமேட்டிக்கா ரைட் எலிமெண்ட் கொண்டு போய்க்கிறோம். பாத்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் இங்க லெஃப்ட் எலிமெண்ட்ல இருக்கும், நம்பர் டைப் பண்ணோம்னா அதாவே நம்பர்னு சொல்லி ட்ரீட் பண்ணிட்டு ரைட் எலிமெண்ட் கொண்டு போய்க்கிறோம். எக்ஸல் நீங்க என்ன டைப் பண்றீங்களோ, என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அது முடிவு பண்ணும். நம்பர் கொடுத்தோம்னா ரைட் எலிமெண்ட் போய்க்கிறோம், இதே டெக்ஸ்ட் எதுவும் கொடுத்தோம்னா லெஃப்ட் எலிமெண்ட்ல வந்துக்கிறோம். இப்ப நான் வச்சிருக்க இந்த டேட்டாவே கொஞ்சமா அலைன்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி டிஃபரன்ஸ் கடைசியா பார்ப்போம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். இந்த டேட்டால பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டேபிள் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 2025 இப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்குற டேட்டால பொதுவா இப்படி ஹெட்டிங் கொடுத்தோம்னா போல்ட் பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சாதான் நல்லா தெரியும். இப்படி சாதாரணமா இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு லுக்காவே இருக்காது. இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் டேட்டா எக்ஸல்ல ஏத்துனாலுமே அது ஒரு பினிஷிங் இல்லைன்னா அது பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால இப்ப நான் கொடுத்துருக்க இந்த ஹெட்டிங்கை பாருங்க. இந்த ஹெட்டிங்கை போல்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா நல்லா தெரியும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஹோம்ல போய் பீன் இந்த இருக்கா, இதை கிளிக் பண்ணேன்னா கொஞ்சம் போல்ட் ஆகிக்கிறோம். இந்த பாத்தீங்களா டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த ஹெட்டிங் அதே தான், இந்த ஹெட்டிங்கையும் நான் சேர்த்து போல்ட் பண்ணிக்கிறேன். இப்ப முன்னைக்கு இப்பைக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நார்மல் டேட்டா மாதிரியே தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு ஹெட்டிங் மாதிரி தெரியுது நம்மளுக்கு. இப்ப அடுத்து ஃபாண்ட் சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு ஹோம்லயே இந்த இருப்பாங்க இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், இது டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், ரெண்டுமே இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிறோம். நார்மலா இந்த ஃபாண்ட் சைஸுக்கும் இந்த ஃபாண்ட் சைஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஃபாண்ட் சைஸ் 11ல இருக்கு, இது 14ல இருக்கு. பார்த்தாலே தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்படிதான் ஃபாண்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கலர் எப்படி மாத்துறதுன்னா, இப்ப எனக்கு இந்த இது பிளாக்ல தான் வருது, இது எனக்கு இல்ல பிளாக்ல வேணாம், எனக்கு இது வேற கலர்ல வேணும் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டாவை நீங்க ஃபார்மேட் பண்ணணும், வேற மாதிரி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்ல கிளிக் பண்ணிக்கோ. ஹெட்டிங் இந்த இது மட்டும் எனக்கு பிளாக்ல வேணும், எனக்கு ப்ளூ கலர்ல வேணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இப்ப நான் மாத்துறேன், அது எப்படின்னு பாருங்க. இப்ப நான் செல்ல கிளிக் பண்ணிட்டேன், ஹோம்ல ஃபாண்ட் கலர் அப்படின்னு பாருங்க. இதை கிளிக் பண்ணேன்னா மாறிக்கும். இப்ப எனக்கு ரெட்டு வேணாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கலர் வேணும்னா இங்க சைட்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் சின்னதா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கலர்ஸ் அதுவாகவே கொடுக்கும். என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு ப்ளூ கலர் வேணும்ன்றதுனால நான் ப்ளூ கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஃபாண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது பிளாக் கலர்ல இருக்கு. இதுல இப்ப எனக்கு இது ஃபுல்லா எனக்கு எல்லோ கலர்ல வேணும் அப்படின்னா நான் இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கிளிக் பண்ணிட்டு நான் எல்லோ கலருக்கு மாத்திக்கிறேன். எல்லோ கலர் மாறிடுச்சு. இப்ப எனக்கு இது மட்டும் பத்தாது, எனக்கு இப்ப ஒரு இதுல டைப் பண்ற இந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட்ல இருக்க கலர் மாத்தணும். பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர்ல இருக்கு, நான் ஃபாண்ட் கலர் மட்டும் தான் நான் இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட்ல இருக்க கலரை ஒயிட் கலரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜ்லயே தான்
ஃபில் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர்ல வந்து நான் அதே மாதிரி இதுல எப்படி இந்த சைட்ல இந்த நம்ம கிளிக் பண்றப்ப கலர்ஸ் நிறைய கலர்ஸ் நமக்கு ஃபான் கலர்ஸ் காமிச்சோ, அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் மாத்துறதுக்கு இந்த சைட்ல கிளிக் பண்ணோம்னா இங்க நிறைய கலர் காமிக்கும். இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கனால நான் வந்து எல்லோ கலருக்கு கொடுக்குறேன். கான்ட்ராஸ்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் தெரியும், எல்லாரும் விசிபிளா தெரியாது. இப்போ எல்லோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர்ல மாறிடுச்சு. ஆனா டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர்லயே தான் இருக்கும், ஏன்னா நம்ம ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ஹெட்டிங்க பாருங்க, இப்ப இதுக்கும் இது வந்து பழசு, இதுக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு. ஹெட்டிங்க தான் நம்ம ஃபார்மேட் பண்ணிருக்கோம். இது வந்து இப்ப நம்ம ஃபார்மேட் பண்ணது, இது அதுக்கு முன்னாடி இருக்கிறது எது நல்லா இருக்கு. ஃபார்மேட் பண்ணாதான் அந்த எக்ஸல் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஃபார்மேட் பண்ண டேட்டா இது அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா எது நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு. அலைன்மெண்ட் அண்ட் செல் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் செல் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பார்ப்போம். என்டர் பண்ணிருக்க அந்த டேட்டாவே எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு ப்ராப்பரா ஒரு இதாவே இல்லை. இதுக்குதான் நம்ம செல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம டேட்டா கொடுக்குறப்ப அந்த டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செல்லை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சீரியல் நம்பர்ன்றத பாத்துக்கோங்க. சீரியல் நம்பர் இது இவ்வளவு நீளத்துக்கு இருக்கு, இது தேவையில்லை, நம்மளுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா போதும். ஏன்னா சீரியல் நம்பர் 1 2 கூட தான் அடிப்போம். நேம் எம்ப்ளாயி நேம் வந்து வேணுன்ற அளவுக்கு இப்ப இவ்வளவு நீளத்துக்கு தேவையில்லை, இவ்வளவு நீளத்துக்கு போகணும்னா நம்ம இங்க இது என்னன்னா, இப்ப நம்ம எந்த செல் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கும் அடுத்த செல்லுக்கு அடுத்த காலத்துக்கும் இடையில வச்சோம்னா இந்த ஒரு மார்க் மாதிரி வரும். இப்போ வருதா, இப்ப நார்மலா இருந்தா இப்படிதான் இருக்கும். மவுஸ் பாயிண்ட் பாருங்க, இப்ப இங்க கிளிக் பண்றப்ப இந்த 2 நடுவில் தான். இப்ப இங்க கிளிக் பண்ண மாதிரியே ட்ராக் பண்ணோம்னா எவ்வளவு நீளத்துக்கு, அதாவது ஒரு செல்லோட எவ்வளவு நீளமா வேணுமா இல்ல ஷார்ட்டா சின்னதா வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்க மற்ற இடத்துல வச்சு பண்ணீங்கன்னா அது வராது. நீங்க இது ரெண்டுக்கு நடுவுல, அதாவது இப்ப பி காலத்தை வந்து நான் வந்து லென்த்தா எனக்கு வேணும் அப்படின்னா பிக்கும் சிக்கும் நடுவுல கொண்டு போனீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இந்த மாதிரி மாறும். அப்படி இருக்கப்ப கிளிக் பண்ண மாதிரியே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்றப்ப உங்களுக்கு வந்து செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நான் எல்லாத்துக்கும் மத்ததுக்கு அப்படி பண்றேன். நானு ரோவோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதே இது இங்க யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். இப்ப எனக்கு 3 நம்பர் ரோவோட ஹைட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 3க்கும் 4க்கும் நடுவில் வச்சீங்கன்னா எனக்கு ஒரு கோடு மாதிரி வரும். இப்ப அதை கிளிக் பண்ண மாதிரி ட்ராக் பண்ணீங்கன்னா பெருசாகிடும். ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்க. இதை காட்டிலும் இது வந்து ஹைட் கூட இருக்கு, ஏன்னா நம்ம வந்து செல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்ப இது எனக்கு ஒவ்வொன்றா இப்படி பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. மொத்தமா இப்ப நான் இதே ஹைட்டுக்கு வேணும்னா நான் 4 செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு ட்ராக் பண்ணோம்னா 4மே அதே மாதிரி அதே ஹைட்டுக்கு மாறிக்கணும் அதுவாகவே. இப்ப நான் இதுல காலத்தோட வித்தையும் ரோவோட ஹைட்டையும் நான் சேஞ்ச் பண்றேன், அதை பாருங்க. இப்ப அடுத்து பார்க்க போறது வந்து wrap text. இது என்னன்னா, இப்ப நீங்க இந்த செல்ல பாருங்க, நெட் அமௌண்ட் நான் அடிச்சிருக்கேன், ஆனா நான் வந்து ஒரு இவ்வளவு தூரத்துக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் செல்ல வந்து. இப்ப இந்த பாருங்க, நெட் அமௌண்ட்ன்றது வந்து வெளியில இந்த செல்லை தாண்டி வெளியில வந்திருக்க மாதிரி காமிக்குதா. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ண போறேன்னா, இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிட்டு wrap text இருக்கா இதை கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, நெட் அமௌண்ட்ன்றது அந்த செல்லை தாண்டி வெளியில வரைக்கும் வந்து நிக்குது, தெரியுதா. இப்ப இதே டெக்ஸ்ட நான் wrap text கொடுத்தோம்னா அந்த செல்லுக்குள்ளேயே அதுவாகவே பெண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு என்னன்னா இப்படி பிரிக்கிறதுக்கு என்னன்னா நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கரெக்டா பிரிச்சிடும். நெட் அமௌண்ட் தனியா பிரிச்சிருச்சா, இதே மாதிரி எனக்கு மற்றதும் வேணும்னா இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு wrap text கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறிடும். இப்ப இதுல என்னன்னு பாருங்க, இது ஓகே, இது கரெக்டா வந்துருச்சு, இதுவும் கரெக்டா வந்துருச்சு. சேலரியில பாருங்க ஒரே கீழே இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா சேலரின்றது கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா. இதுமே ஒர்க்கிங் டேஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கரெக்டா வந்துருச்சா. டிரெக்ஷன் எல்லாம் இது இப்படி வராது, தனி இதுதான் இருக்கும். இந்த மாதிரிதான் இப்ப நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு ப்ராப்பராகவே கரெக்டா உட்காந்துருச்சு, எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப நல்லா இருக்கா, எல்லாமே இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பக்கம் கீழே இருக்கு, மேல இருக்கு, சைட்ல இந்த பக்கம்
எல்லாமே ஒவ்வொரு பக்கமா மேலே கீழையும், அதாவது ஒரு செல்லுன்னா கரெக்டா சென்டர்ல இருந்தாதான் கொஞ்சம் நல்லா தெரியும் பாக்குறது. ஆனா இது எப்படி இருக்கு, கீழே டவுன்ல கீழே கடைசியா காட்டுற மாதிரி இருக்கு. இப்ப இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம என்னதான் வேணுமோ இது எல்லாத்தையும் நான் மொத்தமாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா இங்க இருக்கு டேட்டா, ஆனா இங்க எனக்குள்ள இவ்வளவு காலம் வேஸ்டா ஒரு பிளாங்கா இருக்க மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மிடில் லைன் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது இல்லாதப்ப எப்படி இருந்துச்சு, இதை கிளிக் பண்ணோம்னா ஹைட் இவ்வளவு இருந்தாலுமே அது கரெக்டா அந்த மிடில் கொண்டு வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். இப்ப மற்ற டேட்டாவை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் நம்ம நேம் இதெல்லாம் லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்கும், அது கரெக்ட், அது அதுவாகவே மாத்திக்கணும். நம்பர்ஸ் கொடுத்தோம்னா ரைட்ல மாறிக்கணும் அதுவாகவே. மற்றபடி இந்த ஹெட்டிங் எப்பயுமே சென்டர்ல இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால இதை நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்ப சென்டர் கொண்டு வரணும்னா அதே இதுலதான் ஹோம்ல சென்டர் இப்படி இருக்கா, இந்த ஒரு பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா சென்டர்ல வந்துருக்கும். அதே மாதிரி எனக்கு சீரியல் நம்பரும் சென்டர்ல வேணும்னா சென்டர். இப்ப இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். இங்க கூட இப்படி டேட்டா இப்படி இருக்கு. இதை என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணனால கரெக்டா அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே கரெக்டா ஃபிட் ஆகிடுச்சு. எல்லோ கலர் இப்ப பாருங்க, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கப்ப எல்லோ நம்ம கொடுத்தோம்னா சரியா விசிபிள் ஆகாது. அதனால நம்ம டெக்ஸ்ட் ஃபாண்டோட கலரை மாத்திக்குவோம், ரெட் கொடுத்துக்குவோம். இப்ப பாருங்க நல்லா தெரியுதா? இதெல்லாம் டைப் பண்ணிட்டே வச்சுட்டு மேல இருக்க இந்த ஹெட்டிங் என்ன எப்படி இருக்கு, அதாவது நம்ம இங்க டைப் பண்றப்ப எல்லாமே தனித்தனி இண்டிவிஜுவல் செல்ல டைப் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இது ஹெட்டிங், ஓவரால் ஹெட்டிங். இப்ப இது இந்த ஒரு டெக்ஸ்ட் எல்லா செல்லுமே இருக்கணும். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த இதுல இருந்து எது வரைக்கும் அந்த டேட்டா ஷோ ஆகணும் அப்படின்றதுனால அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜிங் இருக்கா, இதை கொடுத்தோம்னா ஒரே டெக்ஸ்ட் தான், ஒரு செல்லுல இருந்த டெக்ஸ்ட் தான் மத்த எல்லா செல், நம்ம செலக்ட் பண்ண எல்லா செல்லையுமே ஒரு செல்லா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படின்னா, இப்ப நான் 5 செல் 6 செல், இப்ப எத்தனை செல் நான் கிளிக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 செல்ல செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் கொடுத்தேன். இது எக்ஸல் என்ன இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இது எல்லாம் சேர்த்து ஒரு செல்லு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இதை கிளிக் பண்ணீங்கன்னாலே தெரியும். இப்ப இங்க கிளிக் பண்றது இங்க கிளிக் பண்றது வித்தியாசம் தெரியுதா? இது ஒரு செல்லு. இங்க நம்ம ஏகப்பட்ட செல் செலக்ட் பண்ணி மெர்ஜ் கொடுத்தனால இது எல்லாத்தையுமே ஒரே செல்லா கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்பர் ஃபார்மேட்டிங். இப்ப நீங்க இந்த டேட்டால பாத்தீங்கன்னா, இப்ப இங்கே 1000 தான் அடிச்சிருக்கேன், இங்கே 1000 தான் அடிச்சிருக்கேன். இது நல்லா இருக்கு பாக்குறது, ஒரு ப்ராப்பரா இருக்க மாதிரி, ஒரு பினிஷிங்கா இருக்க மாதிரி இருக்கு. இது சாதாரண டேட்டா என்ட்ரு பண்ணிருக்கோம், அவ்வளவுதான், அப்படிதான் தெரியுது பாக்குறதுக்கு. அதே இது பாக்குறதுக்கு பாருங்க, ஒரு கம்ப்ளீட் பினிஷ் பண்ண ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. இப்ப இருக்கப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் புரியும். இது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா, ஹோம் பேஜ்ல போய் இங்க பாருங்க நம்பர் இருக்கா, இங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது நிறைய காமிக்கும். ஜென்ரலா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா, இல்ல நம்பரா, இல்ல கரன்சியா, இல்ல டேட்டா, ஷார்ட் டேட்டா, இல்ல லாங் டேட்டா, டேட்டு, டைம், பெர்சன்டேஜா, இப்படின்றது நிறைய ஆப்ஷன் இங்க கொடுக்கும். இப்ப நம்ம வேணும்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு இங்க வர வேண்டியது கரன்சி தான் எனக்கு வாங்கணும். அதனால நான் இதை கிளிக் பண்ணிட்டு கரன்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்றப்ப பாருங்க எப்படி இருக்குங்க. இப்ப இதே செல்ல, இப்ப இந்த செல்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணீங்கனால இங்க ஒரு ஃபார்மேட் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணீங்கனாலும் இங்க எப்படி பாருங்க, நம்பர்ஸ்ன்றது இந்த இதுல இருக்கும். இதுல இதே அங்க என்ன பார்த்தோமோ அதேதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இதுல என்னன்னா நம்ம ஒரு சில சேஞ்சஸ் இதுலயும் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்ப கரன்சி கிளிக் பண்றேன். கரன்சி கிளிக் பண்ணா டெசிமல் பிளேசஸ் இருக்கும். இது நம்ம அங்க டேரக்டா கிளிக் பண்ணோம்னா அந்த டெசிமல் 2 டெசிமல் கொடுத்தோம். இது நான் வேணும்னா குறைச்சிக்கலாம், டெசிமலே வேணா 0 கொடுத்தீங்கன்னா இங்க மாறிக்கிறோம். சிம்பிள் இந்த சிம்பிள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியன் கரன்சின்றதுனால நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்றோம். வேற எதுனால இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய இது கொடுத்துருப்பாங்க, வேணும்ன்றதை இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த கரன்சி இதே வேணாம் அப்படின்னா நன்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு கரன்சி இதே காமிக்காது. வேணும்னா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பாத்தீங்களா மாறிடுச்சா? சரி, இதே எனக்கு பெர்சன்டேஜ்ல வேணும், 100% டைப் பண்றேன், 100 அடிக்கிறேன், இது எனக்கு பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி வேணும்னா இப்ப பாத்தீங்கன்னா கரன்சி இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா இங்க நம்ம கரன்சி தான் கொடுக்குறோம், அதனால இந்த காலத்துல அடிக்கிறதுனால கரன்சின்னு நினைச்சு அதை கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. இப்ப இதை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் செல் வைக்கோங்க, பெர்சன்டேஜ்.
பாத்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வந்துருச்சா, இங்க வந்து நம்ம வந்து கரன்சி கொடுத்தோம், இங்க வந்து பெர்சன்டேஜ். ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லையும் நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இதே கணக்குல நான் வந்து டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செல் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்றத நம்ம இங்கேயே கிளிக் பண்ணீங்க. இப்ப இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயே காமிச்சிடும். இது வந்து டேட் ஃபார்மேட்ல இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா பெர்சன்டேஜ் ஃபார்மேட்ல இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா கரன்சி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேயே பாத்துக்கலாம். இதை கிளிக் பண்றப்ப பாருங்களேன், இது ஜென்ரல் நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்குன்றதை இங்கே காமிச்சிடும். நம்மளுக்கு டேட்டா என்ட்ரு பண்ணிருக்கேன், டேட்டா என்ட்ரு பண்ணிருக்கேன், 15/1947 போட்டிருக்கேன். இப்ப எனக்கு வந்து இந்த 47 இந்த இதை வந்து நம்ம வேணுன்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்ப டேட் இதுலதான் இருக்கு, கேட்டகரியில வந்து டேட் இதுல இருக்கு. நம்ம இதை வந்து நான் மாடிஃபை பண்ண போறேன். அதாவது எப்படின்னா, இப்ப இருக்க ஃபார்மேட் வந்து டேட்டு, மந்த், இயர், ஃபுல் இயர் 1947 இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு வந்து அப்படி இல்லை, 1947 வேணாம், எனக்கு வெறும் 47 அப்படின்னு இருக்கணும், அது மட்டும் போதும்னா இங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப எனக்கு வந்து 15 ஆகஸ்ட் 1947 அப்படின்னா வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு, இதை கிளிக் பண்ணோம்னாலே இங்கேயே காமிச்சிடும் எப்படி அங்க வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்றத இங்கேயே காமிச்சிடும். இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்றது இங்க காமிக்கும். அதே மாதிரி இது இங்க பாத்தீங்கன்னா இப்ப 1947 மேல வெறும் 47 எப்படின்னு வந்துருச்சு. இது மாதிரி இங்க வந்து நம்ம நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல எது வேணுமோ, நம்மளுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா இங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க சேஞ்ச் ஆகிக்கும். இப்படி நம்ம இன்புட் கொடுக்குற டேட்டா வந்து சரியா ஃபார்மேட் பண்ணா மட்டும்தான் டேட்டா நல்லா ரீடபிளா இருக்கும். அதனால ஃபார்மேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் ஓகே, நான் இதை வந்து ரெடி பண்ணிட்டேன் சரியா. இப்ப எனக்கு வந்து இந்த இது வந்து நான் கரன்சி ஃபார்மேட்ல வேணும், இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா நான் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி மொத்தமா செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நான் இதை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்ப இது எல்லாமே அதே மாதிரி மாத்தணும், நான் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி இதே மாதிரி போய் ஃபார்மேட் செல்ல போய் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னா தேவையில்லை. இப்ப நம்ம வந்து இந்த ஒரு செல்லை வந்து நான் ஏற்கனவே எனக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்ல இதை நான் மாத்திட்டேன். இப்ப இதே ஃபார்மேட்ல தான் இந்த எல்லா 3 செல்லு வேணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இங்க ஒரு இது இருக்கா, ஃபார்மேட் பெயிண்டர், இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிக்கிறோம். செலக்ட் ஆன பிறகு எந்தெந்த செல்லுல இதே ஃபார்மேட் எனக்கு வந்து பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த செல்லை மட்டும் நான் செலக்ட் பண்ணேன்னா அதே ஃபார்மேட் இதுல பேஸ்ட் ஆகிடும். டேட்டா சேஞ்ச் ஆகாது, ஃபார்மேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா. இப்ப இதே மாதிரி மற்றதுக்கு எனக்கு வேணும்னா நான் அதை மாதிரி பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப நான் ஃபார்மேட் பெயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது இருக்க எல்லாமே வேணும், இதே ஃபார்மேட்டுக்கு வேணும், அதனால நான் எல்லாத்தையும் மொத்தமாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன்னா பாருங்க, இங்க பாருங்க, இப்ப ஒரு மாதிரி நம்பரே தெரியல பாருங்க, விசிபிளாவே இல்லை பாருங்க. இப்படி இருக்கப்ப நம்ம செல்ல வந்து லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது விசிபிள் ஆகிடும். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட் கலரே கொடுத்துக்கிறேன், நல்லா எடுப்பா தெரியுன்றதுக்காக நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் மாதிரி எனக்கு போடணும், எல்லாத்துலயுமே ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும்னா இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன மாதிரி வேணுமோ, இப்ப எனக்கு பாட்டத்துல மட்டும் பார்டர் வேணும் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். டாப்ல மட்டும் வேணும்னா இது, லெஃப்ட், இது மாதிரி இது ஆப்ஷன் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு வந்து ஆல் பார்டர்ஸ் வேணும்ன்றதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன்னா பாருங்க எல்லாமே எனக்கு வந்து கரெக்டா இந்த டிஃபரன்ஸ் காமிச்சிடும். இந்த இதுல இருக்க கோட்டுக்கும் இதுல இருக்க கோட்டுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ஃபார்மேட் பண்ணாதான் அந்த டேட்டா வந்து நல்லா விசிபிளாவே இருக்கும். இப்ப இது வந்து நம்ம ஃபார்மேட் பண்ண செல்லு டேட்டா, இப்ப வந்து இது பழசு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது பாக்குறதுக்கு விசிபிளா இருக்கு. நீங்க என்னதான் டேட்டா எவ்வளவு அக்யூரேட்டான டேட்டா எவ்வளவு முக்கியமான டேட்டா கொடுத்தாலும் என்டர் பண்ணாலும் அதை ஃபார்மேட் பண்ணா மட்டும்தான் அது வந்து நல்லா விசிபிளா இருக்கும். ப்ரொஃபஷனல் டச் இருக்கும் எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு வீடியோல நம்ம எக்ஸல் சீட்ல டேட்டா டைப் பண்றது மட்டும் இல்லாம அது அழகாகவும் புரியுற மாதிரியும் ஃபார்மேட் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம். இது வந்து பாக்குறதுக்கு சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனா இதெல்லாம் எக்ஸலோட பேஸ். இதெல்லாம் கத்துக்கிட்டா மட்டும்தான் எக்ஸல் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு புரியும், நம்ம ரெடி பண்ற டேட்டாவும் நல்லா இருக்கும். நம்ம வந்து அடுத்த வீடியோல ரோ காலம் செல்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எக்ஸல்ல இது மாதிரி நிறைய மேஜிக் கத்துக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.